வெல்கம் டு தமிழ் காவியம். தகவல் சொல்லி அனுப்ப, ஆனா எக்காரணத்தை கொண்டும் நீ என் அறைக்கு வரக்கூடாத என்றான். அதை கூறிவிட்டு அவன் வேகமாக வெளியே வந்தான். தன் அறையை நோக்கி நடந்தான். அவன் அறையில் உத்ரா, பவானி, ருக்மிணி, துருவன் ஆகியோர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அபிமன்யு உள்ளே நுழைந்ததும், உத்ரா, அபிமன்யு, இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற விருந்துக்கு நீயும் வர்றதானே என்று கேட்டார். அபிமன்யு சற்று எரிச்சலுடன், இல்ல உத்ரா, வத்சலா என் காயத்துக்கு தேவையான மருந்து தயாரிக்கணும்னு சொல்லியிருக்கா. நான் அவ கூட மருந்து வாங்க போகணும், என்னால வர முடியாது என்றான். உத்ரா கொஞ்சம் சோகமானாள். ஆனால் பரவாயில்ல, அதுதான் முக்கியம். நீ எங்க போ, நான் வத்சலா கிட்ட தனியா பேசிக்கிறேன் என்றாள். பின்னர் அனைவரும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அபிமன்யு துருவனை பார்த்து, நீ எப்போ உன் ராஜ்யத்துக்கு கிளம்புற? அப்புறம் உனக்கு என்ன நுட்பம் கிடைச்சதுன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்டயே அதை மறைக்க பாக்குறாயா என்று கேட்டா. துருவன் பெருமூச்சு விட்டு, அதையே நான் மறைக்கணும், எனக்கு தேவையானது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு என்று விரக்தியோடு கூறினான். என்ன ஆச்சு என்று அபிமன்யு ஆர்வத்துடன் கேட்டான். எனக்கு 7 ரக ரத்தினம் தேவைப்பட்டது. ஆனா குகையில அப்படி எதையும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலா பக்கத்துல இருந்த ஒரு போர் நுட்பத்தை எடுத்தேன். அது ஒரு வாயு நுட்பம். ஆனா அது உன்னோட ஆத்ம நுட்பம் மாதிரி 2 சக்தி இணைஞ்சு தாக்குற நுட்பம். அதோட சண்டையில ஒரு முறை மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் என்றா. ஆனால் அபிமன்யு ஆர்வத்துடன், அதுக்கு ஏன் சோகமாயிருக்க? அது அற்புதமான நுட்பம் தானே, அது உனக்கு கண்டிப்பா பயன்படும். உனக்கு தேவையானது 7 ரக ரத்தினம் தானே. ஒருவேளை எனக்கு அது கிடைச்சா நான் கண்டிப்பா உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். ஆனா இந்த நுட்பத்தை விட்டுறாத, இதை நல்லா பயிற்சி பண்ண, அது உனக்கு கண்டிப்பா உதவும் என்றா. அதை கேட்டவுடன் துருவன் ஆர்வம் கொண்டா. உண்மையாவ சொல்ற? ஒருவேளை நீ அப்படி எதையாவது கண்டுபிடிச்சா நேர கலிங்கபுரிக்கு வா. அது இந்திரபுரியில இருந்து கொஞ்ச தூரம்தான். அங்க பிருத்வி சேனையை தேடி வந்தா என்ன பார்க்கலாம். எங்க குடும்பத்தை நீலமயில் குடும்பம்னு சொல்லுவாங்க. நீ யார்கிட்ட கேட்டாலும் அவங்க உனக்கு வழிகாட்டுவாங்க என்றான். அதைத் தொடர்ந்து அவன் அபிமன்யுவிடம் ஒரு நீல நிற ரத்தின கல்லை கொடுத்தான். அது பிரகாசித்தது. அதை வாங்கியவுடன் அதன் மதிப்பை அபிமன்யு அடையாளம் கண்டு கொண்டான். இது 3ஆம் தரக்கல், இது உண்மையிலேயே மதிப்புமிக்கது நண்பா என்றான். துருவன் சிரித்தான். ஆமாம், இது மதிப்புமிக்கதுதான். ஆனா உன்னை விட இல்லை. நீ கலிங்கபுரிக்கு வந்து இந்த கல்லை காட்டுனா உன்னை நேரா என்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க என்றா. அதன் பிறகு துருவன் அங்கிருந்து புறப்பட்டான். அதன் பிறகு ருக்மிணி அவனை பார்த்து, அபிமன்யு, விருந்துக்கு நேரமாகிருச்சு, நீ வரல? ஆனா நான் போய் தான் ஆகணும். நான் உன்னை அப்புறம் பார்க்க வர்றேன் என்றாள். அதை கூறிவிட்டு அவர்கள் கிளம்பினர். போகும்போது உத்ராவின் முகத்தில் இருந்த சோகத்தை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அந்த சமயத்தில் ஒரு பணிப்பெண் அவனை தேடி வந்தாள். வத்சலா உங்களுக்காக காத்திருக்கிறா என்றாள். அபிமன்யு அந்த பணிப்பெண்ணை பார்த்து, அரண்மனைக்கு வெளியே அவளை சந்திக்கிறேன் என்று சொல் என்றா. பணிப்பெண் அங்கிருந்து வெளியேறியதும் அபிமன்யு உடை மாற்றி பாட்டி கொடுத்த பழைய சிவப்பு நிற அங்கியை அணிந்து கொண்டு தன் ஈட்டியை எடுத்துக்கொண்டு அரண்மனை வாயிலை நோக்கி நடந்தான். சிறிது தூரம் சென்றதும் வத்சலா அழகான சிவப்பு நிற உடையில் அவனுக்காக காத்திருந்தாள். அவளுடைய அழகான கரங்கள் காற்றில் விளையாடிக் கொண்டிருந்தது. அவள் தன் முகத்தில் பாதியை மட்டும் வெளிக்காட்டும் முகமூடியை அணிந்திருந்தாள். கண்களை மூடியபடி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அபிமன்யு நெருங்கி வருவதை உணர்ந்தவுடன் அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அழகான பெண்களை காத்திருக்க வைப்பது நல்லதல்ல அபிமன்யு ரகுநந்தனே. அதுவும் நமக்குள் இருக்கும் உறவு மிகவும் நெருக்கமானது. அதனால் என்னை காக்க வைக்கவே கூடாது என்றாள். அபிமன்யு எரிச்சலுடன், உன் வார்த்தை விளையாட்ட வேற யார்கிட்டையாவது காட்டு, நான் அதுக்கு அடிபணியவும் மாட்டேன், அதுக்குள்ள சிக்கவும் மாட்டேன் என்றான். நேற்று இரவு அவர்களுக்குள் நடந்த சம்பவத்தை பற்றி வத்சலா யாரிடமும் கூற மாட்டாள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் அவளை அப்படி கையாண்டான். வத்சலா, ருக்மிணி போன்ற பெண்களிடம் நாமும் அவர்களுக்கு சமமானவர்கள் என்பதை அடிக்கடி நிரூபிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் தந்திரத்திற்கு நாம் பலியாகி விடுவோம் என்று அபிமன்யு நன்கு அறிந்திருந்தான். வத்சலா அவனது வார்த்தைகளை கேட்டு கோபப்படவோ வருத்தப்படவோ இல்லை. அவள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். வா, இந்த பக்கம் போகலாம், எங்கிருந்துதான் நல்ல மூலிகைகளுக்கான மனம் வருகிறது என்றா. பின்னர் அவள் அவனை சந்தையை நோக்கி கூட்டி சென்றாள். ஆனால் அவர்கள் செல்லும் திசை மூலிகை பொருட்கள் விற்கும் கடைகள் இருக்கும் திசை அல்ல. அது கள்ள சந்தையில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் விற்கும் திசை. அது அவனை குழப்பியது. அவன் அவளை பார்த்து, மூலிகை கடை அந்த பக்கம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும், நீ எங்க போற என்றான். வத்சலா அவனை பார்த்து, ஏன் எப்போ பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்க? அமைதியா வா, எனக்கு தெரியும் என்றாள். அவள் அவன் கையை இறுக்கி பிடித்து அவனை முன்னோக்கி இழுத்துக் கொண்டு சென்றாள். அபிமன்யு விசித்திரமாக உணர்ந்து தன் கையை பின்னால் இழுத்தான். நீ என்ன பண்ற
என் கையை விடு என்று கூறினார். சந்தையில் இருந்த மக்கள் ஒரு அழகான பெண் சந்தைக்குள் வருவதை பார்த்தார்கள். இளமான்கள் அவளை ரசிக்க ஆரம்பித்தனர். அதில் ஒரு வீரன் முன்னோக்கி நடந்து வந்து வத்சலாவை பார்த்து, வணக்கம் அழகான இளவரசி, உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த சந்தையில் என்ன வேண்டுமென்றாலும் என்னிடம் கேளுங்கள். இங்கிருக்கும் அனைத்து கடையும் நம் கடைதான். நான் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய மிருதர் குலத்தை சேர்ந்தவன், பெருமையோடு சொன்னான். அபிமன்யு அவனை அருவருப்பாக பார்ப்பதைப் போல பார்த்தான். வத்சலா அவனை பார்த்து சிரித்து, மிருதர் என்றால் பிணத்தை திருடுவார்களே அவர்களா என்று ஏளனமாக கேட்டுவிட்டு அவனது தலையை கோதிவிட்டு நகர்ந்தான். அவனும் சிரித்துக்கொண்டே அவள் பின்னால் வந்தான். அபிமன்யு வத்சலாவை பார்த்து, வத்சலா என்ன பண்ற? இந்த இடம் சரியில்லை, வா இங்கிருந்து போகலாம் என்று கத்தினான். உடனே அந்த போர் வீரன் அபிமன்யுவை பின்னால் இழுத்து, சிறுவனே, நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியலையா? கொஞ்சம் ஓரமா நில்லு, நாங்க பேசிக்கிறோம் என்றா. அபிமன்யுவுக்கு கோபம் தீயாய் பரவியது. நீ உயிரோட இருக்கணும்னா கொஞ்சம் விலகியே நில்ல, இல்ல வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்று கடுமையாக பதிலளித்தான். அதை கேட்டு அந்த வீரன் சிரித்தான். உடனே 4 வீரர்கள் அவர்களை நோக்கி வந்தனர். அவர்கள் மிருதர் குல வீரனை பார்த்து, முதலாளி, நீங்க அவகிட்ட பேசுங்க, இந்த பையனை நாங்க பாத்துக்கிறோம் என்றனர். அந்த 4வரில் ஒருவன் அபிமன்யுவை பார்த்து, சகோதரா, எங்க முதலாளியும் அந்த பொண்ணு ரொம்ப நாளா காதலிக்கிறாங்க, அதனால நீ அவளை மறந்துட, இல்லனா இந்த சந்தைக்கு வந்த வழி மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கும், போற வழி தெரியாது என்று மிரட்டினான். வத்சலா ஏன் அபிமன்யுவை அங்கு அழைத்து வந்தாள்? ஏன் அந்த அந்நியர்களின் கவனத்தை வேண்டுமென்றே ஈர்த்தாள்? அபிமன்யுவின் கோபம் சண்டையாக வெடிக்குமா? வத்சலா அவனை வைத்து என்ன செய்ய திட்டமிடுகிறாள்? இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதில் அடுத்த எபிசோடில் காத்திருக்கிறது. பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே வரும் மர்மம் நிறைந்த அற்புதமான கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். நெருப்பு போல பற்றி எரிய ஆரம்பித்தன. அபிமன்யுவுக்கும் மிருதர்குல வீரர்களுக்கும் இடையே சண்டை உருவாகுவதைக் கண்ட சந்தையின் வியாபாரிகள் பதட்டம் கொண்டனர். அங்க பாருங்க, சந்தையில இன்னொரு சண்டை. இன்னைக்கு நல்ல வேடிக்கை காத்திருக்க. மிருதர்குல கூட்டத்துக்கிட்ட சிக்கி இந்த சின்ன பையன் சின்னாபின்னமாக போறான். அவனை பார்த்தா குழந்தைய போல இருக்கான். நாம் அரச காவலாளிகளுக்கு தகவல் சொல்லி அனுப்பிடுவோமா? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மிருதர்குல கூட்டத்தோட தலைவனை பார்த்தியா இல்லையா? அவன் 6ஆம் நிலை வீரன். அவனுக்கு மட்டும் நாம அரச காவலாளிகளுக்கு தகவல் சொன்ன விஷயம் தெரிஞ்சிச்சு, இரக்கமே இல்லாம நம்மளை கொன்றுவான். அமைதிய வேடிக்கை மட்டும் பார். இது மாதிரி சண்டைய நம்மளால அடிக்கடி பார்க்க முடியாது என்று சந்தையில் இருந்தவர்கள் வேடிக்கை பார்க்க தயாராகினர். சிலர் அபிமன்யு வெற்றி பெறுவானா அல்லது தோற்பானா என்று பந்தயம் கட்டத் தொடங்கினர். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு வயதான கடைக்காரர் வேடிக்கை பார்த்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு மெதுவாக முன்னால் வந்தார். அவர் அபிமன்யுவை பார்த்தார். அவர் கண்கள் விரிந்தது. ஏய், இது அபிமன்யு ரகுநந்தன், இந்த வருஷ மாவீரர் போட்டியில வெற்றி பெற்றவன். இவனோடு ஏன் இந்த பிசாசு கூட்டம் சண்டை போடுது? எதுவா இருந்தா என்ன, இந்த பிசாசு கூட்டம் ஒளிஞ்சா சரி என்று சிரித்தார். இந்த சண்டையெல்லாம் எப்பதான் முடிவுக்கு வருமோ? இவனுங்களால என் வியாபாரம் தினமும் பாதிக்குது என்று இன்னொருவன் சலித்துக் கொண்டான். ஆனால் அந்த வயதானவன் சந்தோஷமாக இருந்தார். இன்னைக்கு எப்படியும் அபிமன்யு அவங்கள கொன்றுவான். ஒருவேளை இதுல யாராவது உயிர் பிழைச்சா மருந்து வாங்க என் கடைக்கு தான் வரணும். எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லதுதான். இன்னைக்கு நான் நரிமுகத்துல முழிச்சிருக்கேன் போல என்று உற்சாகம் கொண்டார். இதை கேட்ட இன்னொரு நபர், ஐயா, இவனை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கான். அவனை சுத்தி நிக்கிற 4 பேரும் 2ஆம் நிலை வீரர்கள். என்னதான் அந்த பையன் மாவீரனா இருந்தாலும் 4 பேர் அவனால எப்படி சமாளிக்க முடியும் என்று சிரித்தார். அதற்கு அந்த வயதானவர், மகனே, மாவீரர் போட்டியின் இறுதி சுற்றை பார்க்க நான் போயிருந்தேன். இந்த சிறுவனுக்கு மூலிகைகளை கொடுத்தது நான் தான். தீவளைய குலத்தைச் சேர்ந்த தரணி இந்த சிறுவனிடம்தான் 2 முறை தோத்தான்னு சொன்னா உன்னால நம்ப முடியுதா? மூதாதையர் குகையில் இருந்து யாரும் எடுக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை இவன் எடுத்தான்னு சொன்னா உன்னால நம்ப முடியுதா? ஆனா அதெல்லாம் நடந்தது. அதனால இதுவும் நடக்கும். 4 என்ன 100 பேர் வந்தாலும் அவங்களை இவன் மெழுக போல உருக்குவான். இன்னைக்கு இந்த 4 பேரும் அவன் கிட்ட வாங்குற அடியில இந்த சந்தை பக்கமே வரமாட்டாங்க. அவங்க மருந்து வாங்க விருப்பப்பட்டா என் கடையை அவங்களுக்கு காட்டு, நான் கடைக்கு போறேன் என்று கூறிவிட்டு அவர் தனது கடைக்கு திரும்பினார். அந்த நேரத்தில் அபிமன்யு தனது ஈட்டியை சுழற்றி அதை தரையில் ஊன்றினான். அது கொடிக்கம்பம் போல அவன் முன் நின்றது. அவன் கண்களை மூடி மின்னல் பிரளயம் என்று உச்சரித்தான். அடுத்த நொடியில் வானம் இருண்டது.
மேகங்கள் திரண்டது. அடுத்தடுத்து 4 மின்னல்கள் வானத்தில் இருந்து அம்பு போல பாய்ந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த 4 வீரர்கள் மீது இறங்கியது. அவர்கள் பின்னோக்கி பறந்தனர். அவர்களின் உடலில் ஆழமான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது. அதை பார்த்த அனைவரின் மூச்சும் ஒரு நொடி நின்றது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கூட பின்வாங்கினர். அபிமன்யு தொடுத்த மின்னல் தாக்குதலை பார்த்த மிருதர்குலத் தலைவன் கோபத்தில் கொதித்தான். அவன் வத்சலாவை விட்டுவிட்டு அபிமன்யுவை நோக்கி வந்தான். தனது வாளை உருவி அபிமன்யுவை தாக்க பாய்ந்தான். அவனது வாள் பளபளப்பான ரத்தினம் போல பிரகாசிக்க துவங்கியது. அவன் அபிமன்யுவை நோக்கி அடுத்தடுத்து வாள்களை வீசினான். அவனது வீச்சு மிக வேகமாக இருந்தது. ஆனால் அபிமன்யு அவை அனைத்தில் இருந்தும் புத்திசாலித்தனமாக தப்பித்தான். அருகில் வத்சலா ஒரு தேநீர் கடையில் நின்று கையில் ஒரு தேநீர் கோப்பையை பிடித்துக்கொண்டு அந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் நடந்து கொள்வதை பார்த்தால் அவள் வேண்டுமென்றே அபிமன்யுவை இந்த பிரச்சனையில் சிக்க வைத்தாள் என்று தோன்றியது. மிருதர்குல தலைவனது வாழ்வீச்சில் ஒன்று கூட அபிமன்யு மீது விழவில்லை. அது அவளை விரக்தியடைய வைத்தது. அவள் இதை மேலும் சுவாரஸ்யமாக்க விரும்பினாள். அவள் புன்னகையுடன், மிருதர்குல தலைவரே, நீங்கள் மட்டும் அவனை தோற்கடிச்சா இப்போதே நான் உங்க கூட வந்துருவேன். இன்னைக்கு ராத்திரி நடக்கும் விருந்துக்கு நாம ஜோடியா போகலாம் என்று 2 கைகளையும் விரித்துக்கொண்டு காதலோடு கூறினார். அதை கேட்டதும் அபிமன்யுவை தாக்கிக் கொண்டிருந்த வீரன் பரவசம் அடைந்தான். நீங்க ஓரமண்டன்னு வேடிக்கை பார்த்து பாருங்க, இன்னைக்கு இவனை 8 துண்டா பிரிச்சு வித்துட்டுதான் நாம விருந்துக்கு போறோம் என்று உற்சாகத்தோடு கத்தினான். அவன் வாழ்வீச்சு வேகம் எடுத்தது. அவன் இடைவிடாமல் அபிமன்யுவை தாக்கினான். ஆனால் அபிமன்யு தனது ஈட்டியால் அனைத்து தாக்குதல்களையும் தடுத்தான். சண்டை போட்டுக்கொண்டே அவன் வத்சலாவை பார்த்து, ஹேய் வத்சலா, உனக்கு என்னதான் வேணும் என்று கத்தினான். அவனுக்கு வத்சலா மனதில் என்ன இருக்கிறது என்றே புரியவில்லை. அபிமன்யுவுக்கு தலையை பீத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. அபிமன்யுவின் முகத்தில் கோபம் தெரிந்தது. வத்சலாவிடம் பேசிய அந்த ஒரு நொடி அபிமன்யுவின் கவனம் தப்பியது. அதை பயன்படுத்திக் கொண்ட மிருதர்குல வீரர்களில் ஒருவன் அபிமன்யுவின் மார்பில் பலமாக தாக்கினான். அபிமன்யுவால் அதை சரியான நேரத்தில் தடுக்க முடியவில்லை. அது அவன் மார்பில் இடி போல இறங்கியது. அபிமன்யு பல அடிகள் பின்னோக்கி சென்றான். தனது தாக்குதல் வெற்றி பெற்றதைக் கண்டு அந்த வீரன் சிரித்துக் கொண்டே முன்னால் வந்து, சிறுவனே, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, மரியாதையா எங்க கிட்ட கொடுத்துடு என்று கூறினான். எதை கொடுத்துடு என்று அபிமன்யு குழப்பத்தோடு கேட்டான். இல்லை, மாத்தி சொல்லிட்டேன் என்றவன் அருகில் இருந்தவனை பார்த்து, என்ன வார்த்தடாது? சரணடைஞ்சிடு, இல்லனா உன் எலும்பு கூட கிடைக்காதபடி உன்னை பூமியோட அடி ஆழத்துல புதைச்சிடுவோம் என்று திமிராக கூறினான். அபிமன்யு தன் மார்பை பார்த்தான். அந்த தாக்குதல் அவன் ஆடைகளை கிழித்து விட்டது. அபிமன்யுவிடம் நல்ல ஆடைகள் குறைவாகவே இருந்தது. ஏற்கனவே பயிற்சி, போட்டி என பல ஆடைகளை அவன் கிழித்து விட்டான். இப்போது நன்றாயிருந்த இன்னொரு ஆடையை யாரென்று தெரியாத ஒரு அந்நியன் கிழித்து விட்டான். அதை அபிமன்யுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. அபிமன்யு தனது ஈட்டியை இறுக்கி பிடித்தான். அதை வேகமாக சுழற்றிக் கொண்டே முன்னோக்கி சென்றான். வானத்தில் இடியும் மின்னலும் முழங்க ஆரம்பித்தது. மேகங்கள் கூடியது. காற்று பலமாக வீசியது. மின்னல்கள் தாறுமாறாக வெடித்தது. உடனே அந்த வீரன், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் வயசுக்கு மீறின விஷயம் நிறைய செய்கிற, ஆனா உனக்கு அதிக அனுபவம் இல்ல, உன் தாக்குதலால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது என்று சிரித்தான். அந்த சமயத்தில் மின்னல்கள் காற்றை கிழித்துக் கொண்டு அபிமன்யுவை நோக்கி வந்தது. அது அவனது ஈட்டியின் முனையில் இறங்க வேகமாய் அதை சுழற்றி அந்த வீரனின் மார்பை நோக்கி இறக்கினான் அபிமன்யு. சிரித்துக் கொண்டிருந்த அந்த வீரனது முகம் மாறியது. பார்க்க சின்ன பையனாயிருக்கா, ஆனா அவன் செய்கிற எதுவும் சின்ன பையன் மாதிரி இல்லையே என்று யோசிக்கும் போது அந்த மின்னல்கள் அந்த வீரனை தாக்க ஆரம்பித்தது. அவன் துரிதமாக அதை தடுத்தான். இருந்தாலும் அந்த தாக்குதல் அவனை தூக்கி எறிந்தது. அவன் தடுமாறி கீழே விழுந்தான். இதற்கிடையில் அபிமன்யு தன் கைகளை அசைத்து முத்திரைகளை செயல்படுத்த ஆரம்பித்தான். அபிமன்யுவின் கண்கள் மின்னல் போல பிரகாசிக்க ஆரம்பித்தன. மின்னல் பிரளயம் 2ஆம் நிலை என்று கத்தினான். உடனே காற்றில் 10 மின்னல் கத்திகள் உருவாகின. அதை கண்டதும் அந்த மிருதர்குல தலைவன் பீதியடைந்தான். தன் தோழர்களை பார்த்து, முட்டாள்களே, இன்னும் என்ன வேடிக்கை பார்க்கிறீங்க? இதுதான் சமயம், இதுக்குத்தானே காத்திருந்தோம், அவனை கொல்லுங்க என்று கத்தினான். தலைவரின் உத்தரவை கேட்டவுடன் 4 வீரர்களும் தயக்கமின்றி முன்னோக்கி பாய்ந்தனர். மனதில் பயம் இருந்தாலும் அபிமன்யுவை கொல்ல அவர்கள் தயாராகினர். வத்சலா தாக்க தயாரானான்.
அப்போது அபிமன்யுவின் சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு பச்சை நாகம் வெளியே பாய்ந்தது. அது அபிமன்யுவின் மணிக்கட்டில் சுற்றி கொண்டது. அந்த நாகத்திற்கு மனித தலை இருந்தது. அது அதன் நாக்கை நீட்டி அனைவரையும் பார்த்து சீறியது. உண்மையிலேயே மனிதர்கள் வஞ்சகர்கள்தான் என்று கூறியது. அடுத்த நொடி அது அபிமன்யுவின் கைகளில் இருந்து வெளியேறி 15 அடி நீளமுள்ள ராஜநாகமாக மாறியது. 15 அடி பாம்பை பார்த்ததும் 4 வீரர்களும் நடுங்க ஆரம்பித்தனர். அவர்கள் தப்பி ஓடுவதற்குள் ஒரு பெரிய வாள் அவர்களை தாக்கி பீரங்கி கூண்டுகள் போல தூக்கி வீசியது. அவர்கள் சுவற்றில் மோதி தரையில் சரிந்தனர். எலும்புகள் உடையும் சத்தம் அனைவர் காதுகளும் கிழியும்படி கேட்டது. அவர்கள் ரத்தம் தெறித்தது. அவர்கள் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அபிமன்யுவுக்கு உதவ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக மிருகம் வந்ததைக் கண்ட மிருதர் குல தலைவனுக்கு மரண பயம் ஏற்பட்டது. அவனது நெற்றியில் வியர்வை வழிந்தது. அவன் அலறி அடித்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தான். அதைக் கண்ட அபிமன்யு வானத்தில் பறந்து கொண்டிருந்த மின்னல் கத்திகளுக்கு கட்டளையிட்டான். அது அந்த வீரனை நோக்கி பாய்ந்தது. அடுத்த நொடி அவனது அலறல் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த மின்னல் சக்தி அவன் மார்பை துளைத்தன. ரத்தம் தெறித்து அது வத்சலாவின் ஆடையை நனைத்தது. அவளுடைய அழகான ஆடை இப்போது சிவப்பு நிறமாக மாறியது. அதை பார்த்ததும் கோபத்தில் வத்சலா தன் காலடியில் விழுந்த மிருதர்குல தலைவனை இரக்கமின்றி உதைத்தாள். அவன் உருண்டு சென்று இன்னொரு சுவரில் மோதினான். அவனது எலும்புகள் உடையும் சத்தம் பலமாக கேட்டது. அவன் அப்படியே சரிந்தான். அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது. வேடிக்கை பார்த்த அனைவரும் உறைந்து போய் நின்றனர். அந்த பகுதியில் ஒரு மயான அமைதி நிலவியது. மிருதர்குல வீரர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என்று தோன்றியது. சில நிமிடங்கள் கழித்து மக்கள் நிஜ உலகிற்கு வந்தனர். இந்த ஜோடி கொஞ்சம் மோசமான ஜோடிதான். பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு இரக்கமே இல்லை. மிருதர்குல கூட்டம் இன்னைக்கு தப்பான ஆட்களை எதிரிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்க என்று வேடிக்கை பார்த்தவர்கள் முணுமுணுக்கத் தொடங்கினர். பின்னர் அபிமன்யு வத்சலாவின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். கூட்டத்திற்குள் புகுந்து யார் கண்ணிலும் படாமல் மறைந்து விட்டான். பின்னர் அவர்கள் மூச்சரைத்தபடி ஒரு இடத்தில் நின்றனர். அபிமன்யு கோபத்தோடு வத்சலாவை பார்த்து, நீ ஏன் அவனை எட்டி உதைச்ச? அவன் எப்படியும் செத்திருப்பான். கண்டிப்பா அவனோட ஆளுங்க என பழிவாங்க வருவாங்க என்று பதட்டத்தோடு கூறினான். வத்சலா அவன் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல், நீ ரொம்ப பலவீனமாயிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட போர் அனுபவம் இல்ல அபிமன்யு என்று பரிதாபமான முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார். ஆனால் அபிமன்யு அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நான் அடிச்சதுல அவங்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். நீதான் தேவையில்லாம பிரச்சனைய பெருசாக்கிட்ட. யாருன்னு தெரியாதவங்களோட சண்டை போட்டு பெரிய சண்டையை இழுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் என்று கத்தினா. வத்சலா சிரித்தா. என்னாலதான் அவங்க உன் கூட சண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறியா? நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? அவங்க வந்ததே உன்னை அடிக்கத்தான். அதை அவங்களா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சு வச்சேன். ஒரு வீரனுக்கு 4 திசைகளிலும் கண்ணு இருக்கணும். அவங்க உன்னை வேவு பார்க்க வந்தவங்க. அது உனக்கு தெரியுமா? ஒருவேளை நீ கவனிக்காம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு கண்ணு நல்லா தெரியும். நீ மாளிகையில இருந்து வெளியே வந்ததுல இருந்து அவங்க உன்னை பின்தொடர்ந்து வந்தாங்க. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சாங்க. அவங்க உன்னை தாக்க சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் இல்லைனா அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ரகசியமா தாக்கி உன்னை கொன்னு இருப்பாங்க. தற்காத்து கொள்ள கூட உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காத என்றார். அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். ஆனா எனக்கு அவங்கள யாருனே தெரியாது. அவங்க ஏன் என்ன தாக்க வந்தாங்க என்று வியப்புடன் கேட்டான். வத்சலா புன்னகைத்து, ஒருவேளை நீ மறந்து போயிருக்கலாம். மூதாதையர் குகையில் இருந்து நீ தனித்துவமான நுட்பத்தை எடுத்தது மறந்து போயிருச்சா? அதை திருட யாரு வேணும்னாலும் உன்னை தாக்கலாம். அதை நீ தடுக்க விரும்பினா முதல்ல நீ அவங்கள பயமுறுத்தணும். அடியை விட பயம்தான் பெரிய ஆயுதம். அதை எதிரிக்கு கொடு. நீ ஒரு தடவை அதை காட்டினா உன்னை அடிக்க ஒரு முறைக்கு 10 முறை அவர்கள் யோசிப்பாங்க என்று கண்களை கூர்மையாக விரித்துக் கொண்டு கூறினார். அப்போதுதான் அபிமன்யுவுக்கு பல விஷயம் புரிந்தது. சண்டைக்கு நடுவே ஒரு வீரன் கொடுத்து விடு என்று கூறினான். மிருதர்குல தலைவன் இவனை கொல்லத்தானே காத்துக்கிட்டு இருந்தோம் என்று சொன்னான். அதையெல்லாம் யோசிக்கும் போது வத்சலா சொல்வது சரி என்று தோன்றியது. வத்சலா அபிமன்யுவை நிஜ உலகத்திற்கு தயார்படுத்தினார். நிஜ உலகம் போட்டி, பொறாமை, வஞ்சம், கோபம், பழிவாங்கல் என அனைத்தும் நிறைந்தது. அதை கையாள தெரியவில்லை என்றால் அபிமன்யுவால் உயிர் வாழவே முடியாது. ஆழமாக யோசித்த அபிமன்யு வத்சலாவை பார்த்து, புரிஞ்சுது, சரியப்போ அந்த மூலிகை என்று கேட்டா. வத்சலா அவன் கையில் ஒரு பச்சை கண்ணாடி பாட்டிலை வைத்தா. நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உன்னை காப்பாத்துறேன்னு சொன்ன.
அப்படின்னா முழுசா உன்னை காப்பாத்துவேன்னு அர்த்தம். அரைகுறையா வேலை செஞ்சு அதுக்கு நன்றி கடன் வாங்குற ஆள் நான் இல்ல. இது மீட்பு சீரம். நீ பயிற்சி செய்யும் போதெல்லாம் இதை உன்னோட பிந்து சக்கர புள்ளிகள்ல தடவிக்கோ. உன்னோட காயம் எல்லாம் சீக்கிரம் குணமாகறதோட உள்வலிமை 2 மடங்கா உயரும். இது போக உனக்கு வேற ஏதாவது சிக்கல் இருந்தா என்ன பார்க்கவா. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் என் பங்குக்கு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சிட்டேன். இப்ப நீ என்று கூறினார். அபிமன்யு சரி என்று தலையசைத்தான். அப்போது சராயு அபிமன்யுவை பார்த்து அமைதியான குரலில், அபிமன்யு, உண்மையிலேயே இவ ரொம்ப அழகா இருக்கா என்று கூறினா. அபிமன்யு வாய மூடு என்று திட்டினா. பின்னர் அபிமன்யு வத்சலாவை பார்த்து, நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க, நான் மறக்க மாட்டேன் என்றா. வத்சலா சிரித்துக்கொண்டே, சரி, என் கையை கொஞ்சம் விடுறியா? உன் தோழி உத்ரா பார்த்து கோவப்பட போறா என்று சிரித்தார். மிருதர் குலத்தினர் தங்கள் வீரர்களின் மரணத்திற்கு பழிவாங்க திரும்பி வருவார்களா? வத்சலா உண்மையிலேயே அபிமன்யுவுக்கு உதவுகிறாளா அல்லது ஒரு சதித்திட்டம் போடுகிறாளா? இந்த கதையில் அடுத்து என்ன நடக்கும்? மேலும் அறிய சிலிர்ப்பூட்டும் அற்புதமான கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரை பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும் கேளுங்கள். வத்சலாவோடு பிரம்மபுரி சந்தைக்கு சென்ற அபிமன்யுவுக்கும் மிருதர்குல வீரர்களுக்கும் இடையே ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. அவர்களை மோசமாக தாக்கிய பிறகு அவன் வத்சலாவை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடி வந்தான். இது எல்லாவற்றிற்கும் காரணம் வத்சலாதான் என்று அவன் அவளை திட்ட, அவள் மிருதர்குல வீரர்கள் வந்ததற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது என்று கூறினார். அதை கேட்டபோதுதான் அபிமன்யுவுக்கு பல தெளிவு பிறந்தது. வத்சலா திடீரென அவன் கையை பார்த்து, சரி, கொஞ்சம் விடுறியா? உன் தோழி உத்ரா பார்த்தா கோபத்துல வெடிக்க போறா என்று சிரித்தா. அதற்கு அபிமன்யு, அவைய இங்க வரப்போறா என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்தா. அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது, அவன் வத்சலாவை கூட்டிக் கொண்டு ஓடி வந்த இடம் ருக்மிணி கூறிய விருந்து நடக்கும் இடம். அங்கிருந்த அரண்மனையில் அலங்கார விளக்குகள் தொங்கிக் கொண்டிருந்தது. வீரர்கள் தொடர்ந்து அரண்மனைக்குள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அபிமன்யு என்ற ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அபிமன்யு முகம் சுருங்கியது. அவன் பயம் கலந்த முகத்துடன் மெதுவாக திரும்பி பார்த்தா. அங்கு உத்ரா நின்று கொண்டிருந்தா. அவளை பார்த்த உடனேயே அபிமன்யு பதற்றத்தில் உளர ஆரம்பித்தான். ஐயோ, நான் எங்கே வந்துட்டேனா என உரக்க சொன்னான். உத்ராவை பார்த்ததும், உத்ரா, இல்லை, நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் வத்சலா கிட்ட மருந்து வாங்கிட்டு விருந்து நடக்கிற இடத்தை நோக்கி ஓடி வந்தேன் என உளர ஆரம்பித்தான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவன் உத்ராவை எப்படியாவது சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் உத்ராவின் முகம் கோபத்தால் துடித்துக் கொண்டிருந்தது. அவள் கோபத்தோடு இருந்தாலும் நிதானம் குறையாமல் அபிமன்யுவை பார்த்து, அப்படியா, என்ன பார்க்கத்தான் இவ்வளவு அவசரமா இங்க வந்தியா? அந்த அவசரத்துலதான் வத்சலா கைய இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கியா என்று முறைத்தாள். அபிமன்யுவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தனக்கு பொய் கூட சொல்ல வரவில்லை என்பதை நினைத்து பார்த்து அவன் தன்னை தானே திட்டிக் கொண்டான். அப்போது வாயை மூடிக்கொண்டு வத்சலா சிரித்துக் கொண்டிருந்தாள். அதை அபிமன்யு பார்த்தா. உத்ராவுக்கு கோபத்தில் பேச வார்த்தையே வரவில்லை. துருவனின் கையை பிடித்துக்கொண்டு எதுவும் சொல்லாமல் அரண்மனையின் உள்ளே சென்றாள். உத்ரா, உத்ரா, ஒரு நிமிஷம் என்று அபிமன்யு கத்தினான். அதை பார்த்த வத்சலா வெடித்து சிரித்தா. நீ இன்னும் ஒரு குழந்தைதான் அபிமன்யு, உனக்கு நிறைய கத்துக் கொடுக்கணும் போல என்று சொன்னான். அதை கேட்ட அபிமன்யு கோபத்தோடு, நான் உன் கையை பிடிச்சது யதார்த்தமா நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே என்று கத்தினா. அதற்கு வத்சலா புன்னகையுடன், ஐயோ, ஏதோ நீ இன்னும் குழந்தையா இருக்குன்னு சும்மா சொன்னா குழந்தை மாதிரி ஏன் மேல பழிய தூக்கி போடுற? நான் தான் முன்னாடியே சொன்னனே, கையை விடு, உன் தோழி பார்த்தா கோச்சுக்க போறான்னு. நீதான் கேட்கல. இது என் தப்பு இல்லை, உன் தப்பு என்று ஒன்றும் தெரியாதவள் போல் நின்றாள். அபிமன்யுவுக்கு கோபம் கண்களை நிரப்பியது. அவன் வேகமாக மூச்சிறைத்தான். உத்ரா சென்ற திசையையும் வத்சலாவையும் மாறி மாறி பார்த்தா. பின்னர் வத்சலாவை புறக்கணித்து விட்டு உத்ராவை நோக்கி ஓடினா. வத்சலா அங்கேயே நின்று கொண்டிருந்தா. அப்போது சில காவலாளிகள் அவளை நோக்கி ஓடி வந்தனர். அவர்களை பார்த்ததும் அவளது அதிகாரத் துணி ஆடை போல அவள் மீது ஒட்டி கொண்டது. சந்தையில் இறந்து கிடக்கும் அந்த மிருதர் குல தலைவன் யார்? அவனை அனுப்பியது யார்? அபிமன்யுவின் தலைக்கு விளை வைத்தது யார் என்று அனைத்தையும் விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டார். உத்தரவு இளவரசி என்று கூறிவிட்டு அந்த வீரர்கள் கூட்டத்தில் புகுந்து மறைந்தனர். வத்சலா அங்கிருந்த ஒரு சுவற்றில் சாய்ந்தபடி அபிமன்யு சென்ற திசையையே பார்த்தாள். ஓடு அபிமன்யு, நல்லா ஓடு. நீ இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு ஓடினாலும் நீ வந்து சேர வேண்டிய இடம் நான் தான். உன் மனசுல யார் இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை என்கிட்ட இருந்து
யாராலையும் பிரிக்க முடியாது. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என்று தன் மனதிற்குள் நினைத்தாள். அவள் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு இருந்தது. இதையெல்லாம் அறியாமல் அபிமன்யு உத்தராவை தேடி ஓடிக்கொண்டிருந்தான். அதே நேரத்தில் மிருதர்குல மண்டபத்தில் 5 சடலங்கள் வரிசையாக போடப்பட்டிருந்தது. அந்த உடலை பார்க்க பார்க்க மிருதர்குல தலைவர் ரத்தம் கொதித்து எழுந்தது. அவர் கண்கள் சிவந்தது. அவருக்கு அருகே நடுத்தர வயதில் ஒருவர் தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார். அவர் உடையை பார்க்கும்போது இராணுவ படையின் துணை தளபதியாக இருப்பார் என்று தோன்றியது. அந்த சடலங்களை சுற்றி சில சிப்பாய்கள் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தனர். அரியாசனத்தில் அமர்ந்திருந்த வயதானவர் வேகமாக எழுந்து வந்து கீழே கிடந்த சடலங்களை மாறி மாறி மிதித்தார். பின்னர் அங்கிருந்த சிப்பாய்களை பார்த்து, உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லை? ரகசியமாக கண்காணிக்க சொன்னால் 6 பிணங்களை எடுத்து வந்திருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் கண்காணிக்கும் லட்சணமா? என் முன்னால் வந்து நிற்க நீங்கள் அருவருப்பாக உணர வேண்டும். ஒன்றுக்கும் உதவாத உங்களை வைத்து கோட்டையை தகர்க்க நினைப்பது என் தவறுதான் என்று கத்தினார். உடனே சிப்பாய்களில் ஒருவன் பயத்துடன், இல்லை தலைவரே, நாங்கள் அங்கு செல்வதற்கு முன்னரே அந்த சிறுவன் இவர்கள் அனைவரையும் கொன்று விட்டான். அவனை துரத்தி சென்றோம். ஆனால் அவன் இந்திரபுரி மன்னரின் விருந்துக்குள் ஊடுருவி விட்டான். அதனால்தான் எங்களால் அவனை பிடிக்க முடியவில்லை என்று கூறினார். அதை கேட்ட தலைவர் துணை தளபதியை பார்த்து, அந்த அபிமன்யு காயமடைந்திருக்கிறார். அவனை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று சொன்னீர்கள். இப்போது 5 பேரை கொன்று பிணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். இப்போது என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று கத்தினார். அதற்கு துணை தளபதி கொஞ்சம் பயத்துடன், தலைவரே, அந்த அபிமன்யுவை கொன்று எப்படியாவது அவன் மந்திர மோதிரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் திட்டமிட்டேன். அதற்காகத்தான் இவர்களை ரகசியமாக கண்காணிக்கும்படி அனுப்பினேன். ஆனால் இவர்கள் ஒரு பெண்ணின் பின்னால் சுற்றி ஒட்டுமொத்த காரியத்தையும் கெடுத்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தலைவரே, நானே நேரில் சென்று பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். கிழித்தீர்கள். இனி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த சிறுவனை என்ன பண்ண வேண்டும் என்று எனக்கு தெரியும். அவனை கொன்று அவன் மோதிரத்தை கைப்பற்றி நான் யார் என்று காட்டுகிறேன். நீங்கள் போய் குதிரைக்கு சாணம் அள்ளுங்கள். என் கண்முன் நிற்காதீர்கள். இங்கிருந்து ஓடுங்கள் என்று கத்தினார். அங்கிருந்த அனைவரையும் பார்த்து துப்பினார். அவர்கள் அனைவரும் எதிர்த்து பேச முடியாமல் தலைகுனிந்தபடி நின்று கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் பிரம்மபுரி நகரத்தின் வைத்தியசாலையில் தீபவதி கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார். அவளுடைய காயங்கள் ஆறிவிட்டன. அவள் இப்போது மிகவும் ஆரோக்கியமாக இருந்தாள். ஆனால் அவள் பகை இன்னும் ஆறவில்லை. இப்போது அவள் தனது வலிமையை மீட்டெடுத்தாக வேண்டும். அதனால் தனிமையில் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாள். அவளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவளுடைய அறைக்கு வெளியே சில வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் பிரம்மபுரியின் பிரம்மாண்டமான அரண்மனை ஒன்றில் மாவீரர் போட்டி முடிந்ததை குறிக்கும் வகையில் ஒரு அற்புதமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவீரர் போட்டியில் ஜொலித்த வீரர்கள் அனைவரும் அங்கு வந்து இருந்தனர். அனைவரும் மது, உணவு, சிரிப்பு என சந்தோஷமாக நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அபிமன்யு மட்டும் உத்ராவின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார். அவளை பிடித்து நிறுத்தி தனக்கும் வத்சலாவுக்கும் இடையில் நடந்த அனைத்தையும் கூறினார். ஆனால் இரவில் அவர்களுக்கு நடந்த விஷயத்தை மட்டும் அவன் சொல்லவில்லை. உத்ரா அதை பற்றி எத்தனை முறை கேட்டாலும் அதற்கு அவன் பதில் சொல்லவில்லை. பின்னர் விருந்து தொடர்ந்தது. இருவரும் கூட்டத்தோடு கலந்து நடந்தார்கள். ஆனால் உத்ராவின் மனது எங்கேயோ இருந்தது. அபிமன்யுவிற்கோ அவள் என்ன நினைக்கிறாள் என்று கூட கணிக்க முடியவில்லை. இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக விருந்தை கவனிக்க ஆரம்பித்தனர். விருந்தும் கொண்டாட்டமும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபுரியில் இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம்தான் உதிரபுரி. உதிரபுரி சாம்ராஜ்ய தலைநகரில் இருக்கும் ஒரு பிரம்மாண்ட அரண்மனையின் ஒரு பகுதி மட்டும் இருளில் மூழ்கி இருந்தது. அது ஒரு கலந்தாய்வு அரங்கம். அங்கிருந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு இருந்தது. அங்கு ஒரு பிரம்மாண்டமான அரியாசனம் இருந்தது. அதன் அருகே ஒரே ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அரியாசனத்தில் ஒருவர் தியான நிலையில் அமர்ந்திருந்தார். அவர் கண்களை மூடி தியானத்தில் ஈடுபட்டிருக்க அவரை சுற்றி ஒரு தீய ஒளி பரவி இருந்தது. அவர் சக்தியை அளவிடுவது கடினம் என்று தோன்றியது. அவர் கொஞ்சம் மர்மம் நிறைந்தவராக இருந்தார். அவர்தான் உதிரபுரி சாம்ராஜ்யத்தின் அரசரான வீர சேதுபதி. அவர் கண்களை திறந்தபோது அவர் முன்னால் சில வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர் கையை ஓங்கி பக்கத்தில் இருந்த மேசையை அடிக்க மேசை சிதறியது. அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் பீதியடைந்தனர். அதில் ஒருவர் மட்டும் பயத்துடன் நடுங்கிக் கொண்டே முன்னால் வந்து, அரசே, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று கெஞ்சும் தொனியில் கேட்டார். வீர சேதுபதி கோபத்தில் கொதித்தார். ஆனால் நிதானம் தவறவில்லை. அவரது பார்வை
கத்தி போல கூர்மையாக இருந்தது. பொறுமையாக இருப்பதா? நெருப்பு எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியாதா? ஒரு கிழவியின் கையால் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். எப்படி பொறுமையாக இருப்பது? அவளிடம் இருப்பது ஆதிதேவருடைய நுட்பம். அது எனக்கு வந்தாக வேண்டும். அதுதான் என் சக்திகளை வலுப்படுத்த உதவும். அது வேறு யாராவது கைக்கு சென்றால் இன்னொரு அதிகார மையம் பிறக்கும். அதை என்னால் அனுமதிக்க முடியாது. மகா ஆச்சாரியர் வாயுதேவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்போது என்னை நசுக்கலாம் என தருணம் பார்த்து காத்திருக்கிறார். இப்போதைக்கு ஆகாய சக்தியும் இருளின் சக்தியும் இருப்பதால் தப்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அது அதிக நாள் தாங்காது. எனக்கு முன்னேற்றம் என்பதே இல்லை. 10 வருடமாக ஒரே நிலையில் சிக்கியிருப்பது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? எனக்கு அந்த நுட்பம் வேண்டும். என்ன ஆனாலும், எத்தனை தலை உருண்டாலும் எனக்கு அது வேண்டும் என்று கத்தினார். அப்போது இருட்டில் இருந்து ஒருவர் முன்னால் வந்தார். அவரது முகத்தில் மாரிசன் போட்டு இருந்த அதே மாதிரியான முகமுடி இருந்தது. அது அவருடைய முழு முகத்தையும் மறைத்தது. அவர் பெயர் காளிதாசன். அவர் வீரசேதுபதியை பார்த்து, அரசே, எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. தீபவதிக்கு ஒரு பேரன் இருக்கிறானாம். அவனுக்கும் அவனது தந்தையைப் போல மின்னல் சக்திகள் இருக்கின்றதா? அவனுக்கு 17 வயது இருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் 2வது நிலையை கூட அவன் தாண்டவில்லை. அவனை சிறைப்பிடித்தால் தீபவதியை மிரட்டலாம். ஆனால் அவன் தனியாள் இல்லை. அவனுக்கு இந்திரபுரியில் யாரோ ஒருவர் உதவுகிறார் என்று கேள்விப்பட்டேன். அதையும் மீறி அவனை சிறைப்பிடித்தால் தீபவதி நம் வழிக்கு வருவாள் என்று தந்திரமாக கூறினார். உடனே வீரசேதுபதி, காளிதாசா, ஒளித்து வைத்து பேசாதே. ஏதாவது திட்டம் இருந்தால் சொல் என்று சலிப்புடன் கூறினார். தன் பேச்சை அரசர் கேட்கிறார் என்றவுடன் காளிதாசன் ஆர்வத்துடன், அரசே, இந்திரபுரியின் மாவீரர் போட்டி சமீபத்தில்தான் முடிந்தது. அதில் வெற்றி பெற்று மூதாதையர்கள் குகைக்குள் நுழைந்த வீரர்களில் ஒருவனுக்கு அற்புதமான மின்னல் சக்தி இருக்கிறதா? எனக்கு அவன்தான் தீபவதியின் பேரனாக இருப்பானோ என்று சந்தேகம் இருக்கிறது. இந்திரபுரியில் தீவலய சேனை என்றொன்று இருக்கிறது. அதன் தலைவர் என் நண்பர்தான். அவரோடு கூட்டணி சேர்ந்து அந்த சிறுவனை சிறைப்பிடித்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்றார். அதைக் கேட்ட வீரசேதுபதி ஆழமாக யோசித்தார். பின்னர் சிரித்துக்கொண்டே காளிதாசனை பார்த்து, நீ மட்டும் இதை சரியாக செய்தால் நான் உனக்கு மூத்தவர் பட்டத்தை வழங்குவேன் என்று அறிவித்தார். அதைக் கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரும் பொறாமை கொண்ட கண்களுடன் காளிதாசனை பார்த்தனர். இரவு சூழ்ந்தது. வானத்தில் பிரகாசமான முழு நிலவு தோன்றியது. காற்று பலமாக வீசியது. பிரம்மபுரியின் மலையுச்சியில் அபிமன்யு பயிற்சி செய்து கொண்டிருந்தார். தாமா அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அபிமன்யு தனது பையில் இருந்து ஒரு பச்சை நிற பாட்டிலை எடுத்து தாமாவிடம் கொடுத்தான். ஆச்சாரியரே, இந்த சீரத்தை என் சக்தி புள்ளிகளில் தடவுங்கள் என்றான். வத்சலா இந்த திரவத்தை அபிமன்யுவின் உடலில் தடவிய அந்த தருணத்தை தாமா நினைத்து பார்த்தான். அப்போது அபிமன்யு வலியில் துடித்தான். அவனது நரம்புகள் புடைத்தெழுந்தன. அதை நினைத்து பார்க்கும் போதே தாமாவுக்கு பயம் வந்தது. உடனே அவர் மறுத்துவிட்டார். அபிமன்யு பரிதாபமான முகத்துடன், ஆச்சாரியரே, இதுதான் என் சக்தியை பெருக்க ஒரே வழி. இல்லனா என்னால என் பலத்தை உயர்த்தவே முடியாது என்று கெஞ்சினான். அபிமன்யுவின் கெஞ்சல் அவரை இறங்கி வர வைத்தது. அவன் வலியை தாங்க தயாராக இருப்பதை அவர் புரிந்து கொண்டார். வத்சலா கொடுத்த சீரம் அவனது காயங்களை குணப்படுத்தத்தான். ஆனால் அந்த சீரத்தை தடவினால் அவனது சக்திகள் சிறிது நேரத்தில் உச்சத்தை தொடும் என்பதை அபிமன்யு அறிந்திருந்தார். அதனால் அதை தனது பயிற்சியோடு இணைக்க திட்டமிட்டார். இதை செய்யக்கூடாது என்று வத்சலா அவனிடம் மீண்டும் மீண்டும் கூறியிருந்தார். சீரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது நிறைய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், அவன் தனது சக்திகளின் கட்டுப்பாட்டையே இழக்க நேரிடும் என்றும், இறுதியில் அது அவன் உயிருக்கே ஆபத்தாய் போய் முடியும் என்று வத்சலா எச்சரித்து இருந்தார். தாமா ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, அபிமன்யு, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். சக்தியை அதிகரிக்க இயற்கையின் விதிகளை மீறுவது மிகவும் ஆபத்தானது. நீ உன் சக்தியை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நீ கட்டுப்பாடு இல்லாத மிருகமாகி விடுவாய் என்றார். ஆனால் அபிமன்யு அதை கேட்பதாயில்லை. அதை உணர்ந்த தாமா கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்து, சரி, நீ வற்புறுத்துவதனால் நான் செய்கிறேன். ஆனால் அதற்கு இது சரியான இடமும் காலமும் அல்ல. உன்னை யாரும் தொந்தரவு செய்ய முடியாத ஒரு இடத்திற்கு நான் உன்னை கூட்டி செல்கிறேன். இந்த மீட்பு சீரம் உன் சக்திகளை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அதிகரிக்கும். அந்த இடம் இந்த சக்தியை கட்டுப்படுத்த உனக்கு உதவும் என்றார். அதை கேட்டவுடன் அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். இந்த மீட்பு சீரம்
என்ன செய்யும் என்று தாமாவிற்கு தெரியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் தாமாவிற்கு அது பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆச்சாரியரே, உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? நீங்க இத பயன்படுத்திருக்கீங்களா என்று கேட்டான். அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். இந்த சுவாரஸ்யமான கதையில் அடுத்து என்ன நடக்கும்? உதிரபுரி ராஜ்யத்தை சேர்ந்த காளிதாசன் திட்டம் வெற்றியடையுமா? வத்சலாவின் உண்மையான நோக்கத்தை அபிமன்யு கண்டுபிடிப்பானா? அல்லது அவள் விரித்த வலைகளில் அவன் மீண்டும் விழுவானா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிக்க சிலிர்ப்பூட்டும் கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரை பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும் கேளுங்கள். தாமாவும் அபிமன்யும் காளிமலை காட்டின் உச்சியில் இருக்கும் தாமாவின் இருப்பிடத்தில் பயிற்சியை துவங்கினர். வத்சலா கொடுத்த மருந்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று அபிமன்யு உறுதியாக நின்றார். அது ஆபத்தானது என்று தாமா வற்புறுத்தினார். அபிமன்யு கேட்பதாயில்லை. சரி என்று முடிவெடுத்து தாமா அவனை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறினார். வத்சலா கொடுத்த மருந்தை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பான இடத்தை இவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்றால் இவருக்கு அந்த மருந்தை பற்றி தெரியுமா என்று அபிமன்யு யோசித்தான். அதை பற்றி அவரிடம் கேட்டான். ஆனால் தாமா அதற்கு பதில் சொல்லாமல் தன் இறக்கையை விரித்து வானை நோக்கி பறந்தார். அதை பார்த்ததும் அபிமன்யு வேகமாக அவரை துரத்திக் கொண்டு நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.